எல்லாத்துக்கு பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களோட ஆண்டவரோட ஒரு சின்ன வார்த்தையை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். அது என்ன வார்த்தைன்னு 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். குமாரனை உடையவன், குமாரனை இயேசு கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன் அப்படின்னு எழுதியிருக்கு. தேவனுடைய குமாரனை இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் சொல்லிட்டான். இப்போ நம்ம எல்லாருமே இந்த பூமியில் நிறைய பேர் உயிர் வாழ்கிறோம். எல்லாருமே உயிரோடு தான் இருக்கோம். ஆனால் எல்லாருமே ஜீவனோடு இருக்குமான்னு நம்ம யோசித்து பார்க்கணும். எப்படின்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறையா சூழ்நிலைகளை எதிர்கொள்ள முடியாமல் ஒரு பிரச்சனை நேரத்தில் இப்படி 2 கையை எடுத்து தலையை அடிச்சுக்கிறாங்க. கையை எடுத்து செவுத்துல ஓங்கி குத்துறாங்க. அவங்கள பார்க்குறப்போ ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க உசுரோடு தான் இருக்காங்க, ஆனால் ஜீவனோடு இருக்காங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா ஜீவனோடு இருக்கிறவங்க ஆண்டோட வார்த்தையை மனசில் வச்சுருப்பாங்க, இருதயத்தில் வச்சுருப்பாங்க. அவங்க எப்பவுமே சந்தோஷமாக இருப்பாங்க, எல்லா நிலைமையிலையுமே சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்காக ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட வார்த்தையை நம்மளோட இருதயத்தில் வைக்கிறப்போ நம்ம ஜீவனோடு இருக்க முடியும்னு சொல்கிறாரு. அதாவது வார்த்தை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிற எல்லாருமே உசுரோடு தான் இருக்காங்க, ஆனால் ஜீவனோடு இல்லைன்னு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு. இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். கர்த்தரை உடையவன் ஜீவனை உடையவன், அதாவது கர்த்தருடைய வார்த்தை இல்லாதவன் உயிரோடு இருக்கிறான், ஆனால் ஜீவன் இல்லாமல் இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த வசனம் அழகாக எடுத்து சொல்லுது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.